நமக்கெல்லாம் தெரியும் வெள்ளிக்கிழமை இரவாக இது இருக்கிறது. நாளை காலையிலே புனிதமிக்க ஜுமா தொழுகை நடத்தப்பட இருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீனத்திலே குறிப்பாக ஜெருசலமில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு தற்போதே மக்கள் விரைய ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த இடத்திலிருந்து வெளியேறுங்கள், இல்லை என்றால் செத்து மடியுங்கள் என்பதுதான் அவர்களுடைய அறிவிப்பினுடைய முக்கியமாக இங்கு கவனிக்கப்படுகிறது. கெய்ரோவில் நடத்தப்பட்டு வந்த பேச்சுவார்த்தைகள் தற்போது முடிவுக்கு வந்திருக்கின்றன. கெய்ரோவிலே பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்களையும் ஃபத்தாஹ் அமைப்பினுடைய தலைவர்களையும் தான் இந்த புகைப்படத்திலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்ததற்கு பிறகு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான அறிக்கையில் தான் இந்த புகைப்படமும் வெளியிடப்பட்டிருக்கிறது. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, இப்படி ஒரு அறிக்கையை வெளியிடுவதற்கும் அம்னஸ்டி இன்டர்நேஷனலுக்கு ஒரு முக்கியமான தைரியம் இருக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 426வது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கும் பல முக்கியமான செய்திகள் காசாவை சுற்றி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நமக்கெல்லாம் தெரியும், ஆல்ரெடி சிரியாவுக்குள்ள உள்நாட்டு போர் உக்கிரமடைந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சிரியாவினுடைய வார் தொடர்பான ஒரு முக்கியமான வீடியோ, அதனுடைய பின்னணி என்ன என்பதை நாம் வெளியிட்டிருக்கிறோம். பார்க்காத சகோதரர்கள் அந்த வீடியோவில் சிரியாவில் என்ன நடக்கிறது என்கிற செய்திகளை தெரிந்து கொள்ள முடியும். எது எப்படி போனாலும் அந்த வீடியோ வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சிரியாவினுடைய இன்னும் ஒரு முக்கியமான நகரமாக இருக்கக்கூடிய ஹமா என்கிற நகரத்தையும் அங்கிருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் மேலதிகமாக வெளியாகி இருக்கிறது என்பதோடு சிரியாவினுடைய இந்த யுத்தம் ஒரு முக்கியமான கட்டத்திலே காசாவினுடைய செய்திகளை திசை திருப்பி விடுமோ என்கிற ஒரு முக்கியமான அச்சமும் பாலஸ்தீன ஆதரவாளர்களுக்கு மத்தியிலே இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில தான் இன்றைக்கு சற்று நேரத்திற்கு பிறகு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக களத்திலே இறங்கிய ஹிஸ்புல்லாக்களுடைய தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய நாயிம் காசிம் அவர்கள் தனியான ஒரு தொலைக்காட்சி உரையை ஆற்ற இருக்கிறார். அந்த உரையிலே என்னவெல்லாம் சொல்ல இருக்கிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அந்த உரையினுடைய முக்கியமான அம்சங்கள் தனி வீடியோவாக இன்ஷா அல்லாஹ் தேவைப்பட்டால் வெளியிடப்படும் என்கிற நிலையிலையும், இந்த உரையை பொறுத்தவரையில் சிரியாவில் தற்போது நடக்கக்கூடிய விவகாரங்களுக்கு ஹிஸ்புல்லாக்கள் ஒத்துழைப்பார்களா இல்லையா என்கிற செய்திகளையும் அவர்கள் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற நம்பிக்கையும் ஆய்வாளர்களால் வெளியிடப்படுகிறது. என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நேரத்தில் காசாவுக்குள் இன்றைக்கு என்ன நடக்கிறது என்பதை பொறுத்தவரையில் காசாவினுடைய மவாசி கேம்ப் மீது இன்றைக்கு அச்சமூட்டக்கூடிய பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். நமக்கெல்லாம் தெரியும், வெள்ளிக்கிழமை இரவாக இது இருக்கிறது. நாளை காலையிலே புனிதமிக்க ஜுமா தொழுகை நடத்தப்பட இருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீனத்திலே குறிப்பாக ஜெருசலமில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு தற்போதே மக்கள் விரைய ஆரம்பித்திருக்கிறார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவில் தொழுகையில் அதிகமாக பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த தொழுகையில் பங்கெடுப்பதே மிகப்பெரிய போராட்டமாக மாறி இருக்கிறது என்கிற நிலையிலும் எங்களுடைய உரிமையைகளும் எங்களுடைய மதக்கடமைகளையும் நாங்கள் விட முடியாது என்று மக்கள் பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு ஆயிரக்கணக்கில் திரண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் அல் மவாசி கேம்ப் மக்கள் குமிந்திருந்த இடத்தின் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இந்த நிமிடம் வரைக்கும் 21 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் மவாசி கேம்ப்ல இருந்து நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் வெஸ்ட் பேங்க் என்கிற ஜெருசலம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்றைய தினம் 28 அப்பாவிகளை கைது செய்திருக்கிறார்கள் அநியாயமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய தாக்குதல்களால் வடக்கு காசா, நார்த் காசாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனையினுடைய தண்ணீர் தொட்டி மொத்தமாக நாசப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆல்ரெடி அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை என்கிற நிலையில் மருத்துவமனையினுடைய பயன்பாடுகளுக்கு வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் தொட்டி டேங்கும் இன்றைக்கு மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நோயாளிகளுக்கான தண்ணீர்களை பெற்றுக்கொள்வதற்கு கூட பெரும் சிரமத்தையும் தவிர்க்க முடியாத இக்கட்டையும் அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள், சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது
என்பதும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கிற அதே நேரத்தில் பாலஸ்தீன கைதிகளுக்கான ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்றைய அறிக்கையில் 46 பேர் இதுவரைக்கும் பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலுடைய சிறைகளுக்குள் அநியாயம் இழைக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. கைது செய்துவிட்டு செல்கிறார்கள், அநியாய கைதிகளாக இருக்கிறது. கைதிகளுக்கு பின்னால் சிறைகளுக்குள் அவர்கள் அநியாயத்திற்கு மேல் அநியாயம் இழைக்கப்படுகிறார்கள், சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள், சொல்லொணா துன்பங்களை சந்திக்கிறார்கள். இந்த நிலையில் 46 பேர் சிறையிலும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் மிக ஆபத்தான, தவிர்க்க முடியாத மாபெரும் கொலை குற்றமாக இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் அவதானிக்க முடியும். எங்கு திரும்பினாலும் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான கொலை 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 என்கிற செய்திகள் மாத்திரம்தான் வந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் ஆபத்தான உண்மையாகவும் இந்த இடத்தில் நாம் பார்க்க முடிகிறது. இதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தியில் பாலஸ்தீனத்திலே வடக்கு காசா பகுதிகளிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்திய தாக்குதல்களில் மேலதிகமாக 15 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரம் சற்று முன்னால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நார்த் காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு லீவ் ஆர் டை என்கிற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த இடத்திலிருந்து வெளியேறுங்கள், இல்லை என்றால் செத்து மடியுங்கள் என்பதுதான் அவர்களுடைய அறிவிப்பினுடைய முக்கியமாக இங்கு கவனிக்கப்படுகிறது. ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க, நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறோம் என்பார்கள். மக்கள் வெளியாவதற்கு முன்பதாகவே தாக்குதலையும் நடத்துவார்கள். இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெளிவாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, லீவ் ஆர் டை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒன்றோ வெளியேறுங்கள், இல்லை என்றால் செத்து மடியுங்கள் என்ற அறிவித்தலோடு தான் தற்போது நார்த் காசாவில் மேலதிக தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். 60 நாட்களுக்கு மேலாக முற்றுகையிடப்பட்ட தாக்குதல்கள் அங்கே நடைபெற்று வருகிறது. வல்ல அல்லாஹு தாலா மட்டும்தான் அவர்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதை தாண்டி வேறு எதுவும் என்னாலும் சொல்ல முடியாது என்பதை இங்கே நாம் கவலையோடு கவனிக்க வேண்டி இருக்கிறது. இந்த நிலையில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி என்னவென்றால், எப்படியாவது இந்த யுத்தம் முடிவுக்கு வரவும் வேண்டும், அதே நேரத்தில் தங்களுக்கான தீர்வுகளோடு முடிவுக்கு வரவும் வேண்டும் என்பதில் மிக உன்னிப்பாக இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. எது எப்படி போனாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்களாக செயல்பட்ட இஸ்மாயில் ஹனியா அவர்கள் ஈரான் தலைநகரில் வைத்து கொல்லப்பட்டார், ஷஹீதாக்கப்பட்டார். அதே நேரத்தில் ஷேக் ஆரூரி அவர்கள் லெபனானில் வைத்து கொல்லப்பட்டார்கள். இறுதியாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய மிகச்சிறந்த தளபதியும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய இராணுவ கட்டமைப்பை நிறுவியது மட்டுமல்லாமல் காசாவையே வலம் பொருந்திய நாடாக மாற்றிய பெருமையும் கொண்டவரான ஜெனரல் யஹியா சின்வார் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். இப்படி பல தலைவர்களை இழந்து நிற்கக்கூடிய இந்த நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்கள் மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகளை ஃபத்தாஹ் அமைப்போடு நடத்தி வருகிறார்கள். கெய்ரோவில், ஈஜிப்டில் கெய்ரோவில் நடத்தப்பட்டு வந்த பேச்சுவார்த்தைகள் தற்போது முடிவுக்கு வந்திருக்கின்றன. கெய்ரோவிலே பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர்களையும் ஃபத்தாஹ் அமைப்பினுடைய தலைவர்களையும் தான் இந்த புகைப்படத்திலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்ததற்கு பிறகு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான அறிக்கையில் தான் இந்த புகைப்படமும் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கெய்ரோ ஈஜிப்ட் சார்பாக 2 அமைப்புகளோடு அங்கிருக்கக்கூடிய மேலதிகமான 14 அமைப்புகளையும் இணைத்து மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் நாம் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து காசாவையும் பாலஸ்தீனத்தையும் மீட்டெடுக்கும் விதமாக சமாதான ஒப்பந்தத்திற்கு சென்றால் கூட அந்த ஒப்பந்தம் நமக்கு லாபமானதாக, பாலஸ்தீன மக்களுடைய விடுதலைக்கானதாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் 2 சாராரும் ஒன்றிணைந்து ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்கி பாலஸ்தீனத்தை வெற்றி கொள்வது என்கிற பேச்சுவார்த்தையில் வெற்றி கண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இதில் ஒரு சில விட்டுக்கொடுப்புகள் இருக்கக்கூடும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. எது எப்படி போனாலும் இந்த 2 சாராரும் ஒன்றிணையாத வரைக்கும் பாலஸ்தீன விடுதலை என்பது அசாத்தியமானது. ஏன்னா யாசர் அரபாத் இருக்கிற வரைக்கும் ஒற்றை தலைமையாக இருந்தது. யாசர் அரபாத்துடைய மரணத்துக்கு பிறகு நடத்தப்பட்ட தேர்தலில் காசாவிலே வெற்றி வாகை சூடி பெரும்பான்மையான அனைத்து பகுதிகளையும் வெற்றியிட்டு ஆட்சியில் அமர்ந்தது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. அதே நேரத்தில் வெஸ்ட் பேங்க்ல மேற்கு கரை பகுதிகளில் ஜெருசலம் உள்ளிட்ட ரமல்லா உள்ளிட்ட பகுதிகளில் நடத்தப்பட்ட தேர்தலையும் அங்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெற்றி பெற்றாலும் ஃபத்தாஹினுடைய ஆட்சியை இழக்க முடியாது, அவர்கள்தான் ஆட்சியில் இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் இதை ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் கொண்ட வக்கிரத்தனமான முடிவு காரணமாக அங்கே ஃபத்தாஹ் ஆட்சியிலே இருக்கிறது.
இருக்கிறது. சர்வதேசத்திற்கான பாலஸ்தீனத்தினுடைய தலைவராக PA, அதாவது பாலஸ்தீன அத்தாரிட்டியினுடைய தலைவராக மஹமூத் அப்பாஸ் இருக்கிறார். 89 வயதுகள் ஆகிறது. அவருடைய வயது முதிர்வு காரணமாக வேறு ஒருவர் தற்போது அவருக்கு ஈக்குவலானவர் என்று நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இரண்டு சாராரும் பேச்சுவார்த்தை நடத்தி நாம் இருவரும் ஒற்றுமையாக பயணிக்காத வரைக்கும் இதற்கு தீர்வு காண முடியாது, எனவே ஒற்றுமையாக பயணிப்போம் என்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். எனவே இதுவும் இந்த இடத்திலே தற்போதைய நிலையில் வரவேற்புக்குரிய நல்லதொரு முடிவுதான், உண்மையில் பாராட்டுக்குரிய ஒரு முடிவு. ஒன்றிணையாத பட்சத்தில் அங்கே வெற்றி வாகை சூட முடியாது, நம்முடைய உரிமைகளை வென்றெடுக்க முடியாது, பிரிந்து நின்று தனித்து நின்று நம்முடைய உரிமைகளை வென்றெடுக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டு இந்த ஒற்றுமை பயணத்தில் இணைந்திருக்கிறார்கள். வல்ல ரஹ்மான் அவர்களுடைய இந்த பயணத்தை வெற்றியாக மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான மிக மிக முக்கியமான செய்தி தான் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை. இன்றைய தினம் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் என்கிற சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பு மிக முக்கியமான ஒரு அறிக்கையை இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு 426வது நாளிலே வெளியிட்டிருக்கிறார்கள். இங்க நீங்க பார்க்கலாம், அம்னஸ்டி இன்டர்நேஷனலுடைய இணையதளத்துக்கு நீங்க போனாலே ஃப்ரண்ட் பேஜிலேயே முதல் பக்கத்திலேயே இந்த ஆர்டிகல் தான் இருக்கிறது. பாலஸ்தீனத்தினுடைய பேக்ரவுண்ட்ல போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆர்டிகல்ல இஸ்ரேலிஸ் கமிட்டிங் ஜினோசைட் அகைன்ஸ்ட் பாலஸ்தீனியன்ஸ் இன் காசா, காசாவிலே பாலஸ்தீனர்களுக்கு எதிரான இன அழிப்பை இஸ்ரேல் செய்திருக்கிறது என்று சொல்லியே தலைப்பிட்டு ஒரு அறிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த அறிக்கையை இன்றைக்கு இஸ்ரேல் மறுத்திருக்கிறது. நாங்கள் அப்படி செய்யல, அவன் செஞ்சதா என்னைக்காவது ஒத்துருப்பானா? ஆனால் இந்த ஆர்டிக்கலை நீங்கள் முழுமையாக உள்ளே சென்று பார்க்க முடியும். மிக முக்கியமான பல ஆதாரங்களோடு அவர்கள் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், இப்படி ஒரு அறிக்கையை வெளியிடுவதற்கும் அம்னஸ்டி இன்டர்நேஷனலுக்கு ஒரு முக்கியமான தைரியம் இருக்க வேண்டும். ஐநாவே பல இடங்களில் யோசிக்கிற போது ஐநாவினுடைய அதிகாரிகளை இப்படியான அறிக்கையை வெளியிடுவதற்கு அச்சப்படுகிற நேரத்தில் இஸ்ரேலை எதிர்க்கிறாங்கன்னா இஸ்ரேலை எதிர்க்கிறார்கள், அமெரிக்காவை எதிர்க்கிறார்கள், பிரான்ஸை எதிர்க்கிறார்கள், ஜெர்மனியை எதிர்க்கிறார்கள், பிரிட்டனை எதிர்க்கிறார்கள், மேற்கு நாடுகள் அத்தனையும் எதிர்க்கிறார்கள் என்று அர்த்தமாகிவிடும். அவ்வளவு நாடுகளையும் எதிர்த்து கொண்டு இப்படியான ஒரு அறிக்கையை வெளியிடுவது என்பது உண்மையில் பாராட்டுக்குரியது, வரவேற்புக்குரியது. மிக தெளிவாக இஸ்ரேல் இஸ் கமிட்டிங் ஜினோசைட் அகைன்ஸ்ட் பாலஸ்தீனியன் இன் காசா என்று மிக தெளிவாகவே அவர்கள் தலைப்பிட்டிருக்கிறார்கள். குறித்த ஆர்டிக்கலை நீங்க உள்ள போய் பார்க்க முடியும். அந்த ஆர்டிக்கலையும் மிக தெளிவான செய்திகளை அவர்கள் வெளியிட்டிருப்பதை பார்க்க முடியும். குறிப்பாக விரிவான சாட்சிகளை நாங்கள் நேர்கண்டிருக்கிறோம். நாங்கள் சும்மா இந்த அறிக்கையை வெளியிடல, ரொம்ப விரிவாக ஆய்வு செய்திருக்கிறோம் என்று சொல்லுகிற அவர்கள் இதற்கான எங்களுக்கு காட்சி ஆதாரங்கள், போட்டோ ஆதாரங்கள், வீடியோ ஆதாரங்கள், டிஜிட்டல் ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இவற்றையெல்லாம் பகுப்பாய்வு செய்திருக்க பிறகுதான் இஸ்ரேலிய அதிகாரிகளுக்கு எதிராக இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறோம் என்கிற மிக முக்கியமான செய்தியை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சொன்னது மட்டுமல்லாமல் 1948 இனப்படுகொலை மாநாட்டால் தடை செய்யப்பட்ட 5 குற்றங்களில் குறைந்தது 3ஐயாவது இஸ்ரேலிய ராணுவம் இந்த யுத்தத்திலே செய்திருக்கிறது என்று அம்னஸ்டி இன்டர்நேஷனல் குற்றம் சாட்டுகிறது. 1948 முதலாவது இன்திஃபாதா, முதலாவது வெளியேற்றம் காசாவில் நடைபெற்றது, பாலஸ்தீனத்திலே நடைபெற்றது. பாலஸ்தீன முஸ்லிம்களுக்கு எதிரான மிக பாரிய தாக்குதல் 1948 நடைபெற்ற ஃபர்ஸ்ட் இன்திஃபாதா, முதலாவது இன்திஃபாதாவில் நடைபெற்றது. இன்திஃபாதாவுக்கு பிறகு ஒரு முக்கியமான முடிவெடுக்கப்பட்டது. அந்த முடிவுல தான் 5 காரணங்கள் சொல்லப்பட்டு இந்த 5 காரணங்களில் எதை செய்தாலும் அது இன அழிப்பு, ஜினோசைட் என்கிற வார்த்தையால் தான் பயன்படுத்தப்படும் என்பதை சர்வதேசமே ஒப்புக்கொண்டிருந்த நிலையில் இன்றைக்கு அம்னஸ்டி இன்டர்நேஷனல் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அந்த 5 குற்றங்களில் 3ஐ இஸ்ரேல் செய்திருக்கிறது என்று நிறுவி இருக்கிறார்கள். அதில் ஒன்று படுகொலைகளை இஸ்ரேல் செய்திருக்கிறது, இரண்டாவது கடுமையான உடல் அல்லது மன பாதிப்பை திட்டமிட்டு உருவாக்கி இருக்கிறது என்பதையும் இரண்டாவது குற்றமாகவும், மூன்றாவது ஒரு குழுவின் மீது உடல் ரீதியிலான அழிவை உண்டாக்குவதற்காக வேண்டுமென்றே வாழ்க்கையினுடைய நிலைமைகளை ஆபத்தில் தள்ளி இருக்கிறார்கள். உணவு கொடுக்காமல் இருப்பது, தங்குவதற்கு இடம் கொடுக்காமல் இருப்பது, தங்குமிடங்கள் மீது தாக்குதல்களை நடத்துவது, தண்ணீரை இல்லாமல் ஆக்குவது, இப்படி பலவிதமான குற்றங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் ஈடுபட்டிருக்கிறது என்பதை மிக தெளிவாக மிக துல்லியமாக அம்னஸ்டி இன்டர்நேஷனல்
இன்டர்நேஷனல் இன்றைக்கு அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் 2023 அக்டோபர் 7க்கு பிறகு காசாவிலே இஸ்ரேலுடைய நடத்தை இனப்படுகொலைக்கு சமானமானது என்று நம்புவதற்கு போதுமான ஆதாரங்கள் இருக்கின்றன என்பதை திட்டத் தெளிவாக இன்றைக்கு அம்னஸ்டி இன்டர்நேஷனல் தன்னுடைய அறிக்கையில் வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் பல மாதங்களாக ஓய்வே இல்லாமல் காசாவினுடைய ஒட்டுமொத்த மக்களின் மீதும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவர்களுடைய ஆரோக்கியங்கள் மீதும் ஆழமான ஒட்டுமொத்த தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது இஸ்ரேல் என்கிற அறிக்கையையும் அவர்கள் சொல்கிறார்கள். அம்னஸ்டி இன்டர்நேஷனலுடைய பொதுச் செயலாளர் ஆக்னஸ் கால்மர்ட் இன்றைக்கு பல ஊடகங்களுக்கு பேட்டியாகவும் இந்த செய்திகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய முடிவில் அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விவகாரம் என்னென்று சொல்லி சொன்னால், இந்த தீர்மானத்தை பொறுத்தவரையில் இது அரசியல் ரீதியிலான தீர்மானம் அல்ல, அங்கு நடக்கிற செய்திகளை உண்மையை உள்ளபடியே நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் என்பதைத்தான் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஆர்டிக்கல்ல நீங்க உள்ள போய் பார்க்க முடியும். அம்னஸ்டி இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் கன்க்ளூட் இஸ்ரேல் இஸ் கமிட்டிங் ஜெனோசைட் அகைன்ஸ்ட் பாலஸ்தீனியன்ஸ் இன் காசா என்று தலைப்பிட்டு மிக துல்லியமாக பல செய்திகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். கால தாமதமான அறிக்கை என்றாலும் சர்வதேச மட்டத்தில் பேசப்படக்கூடிய, சர்வதேச அறிஞர்களையும் ஆய்வாளர்களையும் உள்ளிருக்கக்கூடிய, பார்த்து இது சரிதான் என்று ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான அறிக்கை. ஏன் இதை இஸ்ரேல் மறுக்கிறாங்கன்னா, உடனடியாக இதுக்கு எதிராக அறிக்கை வெளியிடுறாங்கன்னா, இது ஒரு சின்ன விஷயமாக இருந்தால் கண்டுக்காம போயிடுவாங்க. அம்னஸ்டி இன்டர்நேஷனலே இஸ்ரேல் தான் குற்றவாளி என்று அடித்து சொல்லி இருக்கிறது. இதுவும் நம்முடைய பிரார்த்தனையினுடைய பதிலடிதான் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். சர்வதேச நாடுகளில் இருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்புகளின் தலையாய அமைப்பாக இருக்கக்கூடிய அம்னஸ்டி இன்டர்நேஷனலே இவர்கள் செய்தது பிழைதான் என்பதை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டு அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்னைக்கு நம்ம தற்போதைய நிலையில் கல்குடாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி மக்களுக்கு நம்மால் முடிந்த உலருணவுப் பொதிகளை வழங்கக்கூடிய வேலையை நம்ம பண்ணுறோம். கிட்டத்தட்ட 230 குடும்பங்களுக்கு இந்த பகுதிகளில் நம்ம உலருணவுப் பொதிகள், அரிசி, தேகல், அது மாதிரி ஐட்டங்கள் உண்டான ஒரு பொதியை நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் சகோதரர்களும் இணைந்து அந்த வேலைகளை பண்ணுறாங்க. அதுக்குரிய ஒத்துழைப்புகளை அவங்க பண்ணக்கூடிய காட்சிகள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இவை அனைத்துமே நீங்கள் தரக்கூடிய பொருளாதார உதவிகளை கொண்டு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இதற்காக உதவி செய்ய நினைத்து செய்ய முடியாமல் போன அத்தனை பேருக்குமே அல்லாஹு தஆலா இதுக்குரிய கூலியை தர போதுமானவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு நன்மையை செய்ய நாடி அந்த நன்மையை செய்ய முடியாமல் போய்விட்டால் கூட இறைவனிடத்திலே அதற்கான கூலி உண்டு. ஏனென்றால் இறைவன் ரஹ்மான், கருணையாளனாக இருக்கிறான். எனவே நாம் நினைத்ததற்கு கூட கூலியை தரக்கூடிய இறைவனாக அல்லாஹு தஆலா இருக்கிறான். அந்த அடிப்படையில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கான உதவிகளை சகோதரர்கள் தங்களால் முடிந்த வகையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தரக்கூடிய பொருளாதார உதவிகளை வைத்துத்தான் இதை செய்து கொண்டிருக்கிறோம். எனவே முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிற என்னுடைய தொலைபேசி, வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களால் தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் வழங்க முடியும் என்கிற கோரிக்கையும் இந்த இடத்திலே வைத்துக்கொண்டு வல்ல ரஹ்மான் இந்த மக்களுக்கான ஆறுதலையும் நிம்மதியையும் கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளையும் இந்த இடத்திலே செய்து கொள்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தின் துண்டு இருந்தால் கூட அதை கொடுத்து தர்மம் செய்து நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நரகத்தை விட்டும் பாதுகாக்கிற இந்த நற்பணியில் அனைவரும் கைகோட்போமாக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெறட்டும் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். நிலைமை இப்படி இருக்கிற நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான சம்பவம் நடைபெற்றிருக்கிற அந்த செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதாவது ட்ரம்பினுடைய ஜனாதிபதியாக ஜனவரி 20ஆம் தேதி அமெரிக்காவிலே பொறுப்பேற்க இருக்கிற, ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற, முன்னாள் ஜனாதிபதியாக இருந்து வெற்றி பெற்ற டொனால்ட் ட்ரம்பினுடைய மிடில் ஈஸ்டுக்கான, மத்திய கிழக்குக்கான தூதுவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்டீவ் விட்கோஃப் என்கிறவர், இவர்தான் ஸ்டீவ் விட்கோஃப். இவர் திடீரென கடந்த நவம்பர் மாத இறுதி ஆகும்போது மிக முக்கியமாக கத்தாருடைய பிரதமரையும் அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய பிரதமரையும் சென்று சந்தித்திருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இங்கிலாந்தினுடைய ஸ்கை நியூஸுக்கு கத்தாருடைய பிரதமர் வழங்கி இருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்லியிருக்கிறார்னா, டொனால்ட் ட்ரம்பினுடைய மத்திய கிழக்குக்கான தூதுவர் என்னையும் இஸ்ரேலுடைய பிரதமரையும் வந்து சந்தித்திருந்தார். இந்த சந்திப்பில் பேசப்பட்ட மிக முக்கியமான விவகாரம் என்னன்னா,
ட்ரம்ப் ஜனாதிபதியாக பொறுப்பேற்பதற்கு முன்பதாகவே காசாவில் ஒரு சமாதான உடன்படிக்கை நிகழ வேண்டும், காசாவிலே யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய முக்கிய நோக்கம் என்று சொல்லப்படுகிற அதே நேரத்தில் ட்ரம்பினுடைய இந்த செயல்பாடு காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளுடைய முடிவு கிட்டத்தட்ட 90% எட்டி இருக்கிறது. 90% நாங்கள் நெருங்கிவிட்டோம், இன்னும் ஒரு 10% தான் இருக்கிறது ஒரு சமாதான உடன்படிக்கையை எட்டுவதற்கு என்று கத்தாருடைய பிரதமர் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை ஜெருசலம் போஸ்ட் சற்று முன்னால் வெளியிட்டிருக்கிறது. ஜெருசலம் போஸ்டினுடைய இணையதளத்தில் நம்ம அதை போய் பார்க்க முடியும். காசாவுக்குள்ள இன்னும் 101 பணைய கைதிகள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினிடத்தில் இருக்கிறார்கள், இஸ்ரேலை சேர்ந்தவர்கள். இந்த 101 பேரையும் எப்படி விடுவிப்பது என்பது தொடர்பாகவும் பாலஸ்தீனத்திலே சமாதான உடன்படிக்கை எப்படி கொண்டு வருவது என்பது தொடர்பாகவும் ஒரு பரந்துபட்ட பேச்சுவார்த்தையை நடத்துவதற்காக இஸ்ரேல் முதல் கட்டமாக தங்களுடைய நிபந்தனைகளை பாலஸ்தீன அமைப்பிடத்தில், பாலஸ்தீன சுதந்திர போராளிகளிடத்தில் கொடுத்திருப்பதாக இஸ்ரேலுடைய அதிகாரிகள் இன்றைக்கு செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அக்டோபர் நடுப்பகுதிகளில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவராக செயல்பட்ட ஜெனரல் யஹியா சின்வார் அவர்கள் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதானார்கள். அதே நேரத்தில் ஹெஸ்புல்லாக்களுடைய போர் நிறுத்த ஒப்பந்தம் தற்போது நடைமுறையில் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஜனவரி 20ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக பொறுப்பெடுக்க இருக்கிறார் என்கிற நிலையில தான் தற்போது எகிப்து, கத்தார் இவர்களுடைய மத்தியஸ்தத்தோடு இஸ்ரேலோடு பேசப்பட்டு ஒரு புதிய நடைமுறை வருவதற்கான முயற்சிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த நடைமுறையை பொறுத்தவரையில் ஏற்கனவே செய்யப்பட்ட பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒப்புக்கொண்ட நிபந்தனைகளோடு தான் இந்த சமாதான உடன்படிக்கை வர இருப்பதாக சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை. எது எப்படி போனாலும் பாலஸ்தீன மக்களுக்கு விடுதலையும் நிம்மதியும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய மிக முக்கியமான எதிர்பார்ப்பும் கூட. இப்படியான நிலையில இன்றைக்கும் லெபனானுடைய பகுதிகளில் சமாதான உடன்படிக்கை நடைமுறையில் இருக்கும் போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் வெள்ளை பாஸ்பரஸ் குண்டுகளை வீசி இருக்கின்றது என்கிற செய்திகளை அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறாங்க. இங்க நீங்க பார்க்கலாம், வெள்ளை பாஸ்பரஸ் குண்டுகள் வீசப்பட்டிருக்கிறது. இந்த பகுதிகளை பஃபர் ஜோன் என்று சொல்கிறார்கள். மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் தான் நாங்கள் வீசினோம் என்று இஸ்ரேல் சொல்லி இருந்தாலும் இங்கே கட்டிடங்களும் வீடுகளும் இருக்கக்கூடிய காட்சிகளே பதிவாகி இருக்கிறது. இதை ஒரு முக்கிய ஆவணமாக, ஆதாரமாக அல் ஜசீராவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். மக்கள் வாழுகிற பகுதிகள் இல்லாவிட்டாலும், மக்கள் வாழுகிற பகுதிகளாக இருந்தாலும் வெள்ளை பாஸ்பரஸ் குண்டுகளை ஏன் வீசினீர்கள், நீங்கள் வீசி இருக்க கூடாது என்பதுதான் அனைவருடைய கருத்தாகவும் இருக்கிறது. குறிப்பாக இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட இத்தனை நாட்களில் சுமார் 191 தடவைகள் வெள்ளை பாஸ்பரஸ் குண்டுகள் வீசப்பட்டிருக்கின்றன. இந்த குண்டுகளை பொறுத்தவரையில் இந்த குண்டு வீசப்பட்டால் காற்றோடு, சுவாசிக்கிற காற்றோடு நம்முடைய உடலுக்குள் செல்கிற போது இந்த பாஸ்பரஸ் குண்டுகளுடைய காற்றை சுவாசிக்கிறவர்கள் மரணித்து விடுவார்கள், குறைந்தபட்சம் உச்சகட்ட நிரந்தர நோயாளியாக மாறிவிடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை செய்யக்கூடிய ஒரு காரியத்தில் தான் இன்றைக்கும் லெபனானுக்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் ஈடுபட்டிருக்கிறது. மட்டுமல்லாமல் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட லெபனானிய போராளிகள் மறு தாக்குதல் நடத்தாமல் அமைதி காக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்கள் அமைதியாகவே இருக்கிறார்கள். இதனுடைய காரணம் என்ன என்பதுதான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. வலமையில இஸ்ரேல் எதை செஞ்சாலும் திருப்பி அடிக்கக்கூடியவங்க. ஏற்கனவே சிரியாவில் பிரச்சனை நடப்பதால் அதையொட்டி அவர்கள் அமைதியாக இருக்கிறார்களா அல்லது என்ன காரணத்தினால் அமைதியாக இருக்கிறார்கள் என்பது சில வேளை இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் நாயிம் காசிம் அவர்களுடைய உரையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் என்ன சொல்கிறார் என்பதை. இங்க நீங்க பார்க்கலாம், அவங்க பாஸ்பரஸ் குண்டுகளை எங்கெல்லாம் வீசினாங்கங்கிற அந்த தெளிவூட்டல் இந்த வரைபடத்தில் நமக்கு பார்க்க முடியும். இந்த அதாவது ஒயிட் பாஸ்பரஸ் சம்பந்தப்பட்ட இணையதளத்தில் தான் இந்த மேப் இருக்கிறது. லெபனானில் எந்த பகுதிகளில் எல்லாம் அவர்கள் இந்த பாஸ்பரஸ் குண்டுகளை வீசி இருக்கிறார்கள் என்பதை இதனூடாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், ஹீப்ரூ சேனல் 20 வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் நமக்கெல்லாம் தெரியும், நேற்றைய தினம் நம்ம சொல்லியிருந்தோம், இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டு வழக்குகள் விசாரணைக்கு வர இருக்கிறது என்கிற நிலையில் அவர் என்ன இன்றைக்கு நீதிமன்றத்தில் ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறார். அவருடைய சட்டத்தரணிகள் மூலமாக இந்த விசாரணையினுடைய டேட்டுகளை கொஞ்சம் நீட்டி தர முடியாதா? பொதுவாக என்ன செய்வாங்கன்னா,
வழக்கில் காலத்தை ஓட்டுறதுக்காக இந்த மாதிரி வேலைகளை சர்வதேச நீதிமன்றத்திலேயே பண்ணினாங்க. ஒரு வாய்தா வரும், இந்த ஜனவரி மாதம் 2ஆம் தேதி வாய்தா என்று போட்டுட்டு அடுத்த வாய்தாவை எப்போ போடுவாங்கன்னா டிசம்பர் மாதம் 3ஆம் தேதின்னு போடுவாங்க. அது வரைக்கும் வழக்கில் ஃப்ரீயாக இருக்கலாம், அப்போ பார்த்துக்கலாம்னு இருக்கலாம். இந்த மாதிரி இவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டால் டேட்டை கொஞ்சம் நீட்டி தர முடியாதா என்று பிரதமர் கேட்டிருக்கிறார். அதற்கு நீதிமன்றம் செருப்பு கழட்டி மட்டும்தான் அடிக்கல, அதுக்கு ஏற்ற ஈக்குவலான ஒரு பதிலை என்ன சொல்லிருக்கிறாங்கன்னு கேட்டால் இஸ்ரேலுடைய நீதிமன்றம் வாரத்திற்கு 3 முறை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைகள் நேரடியாக நடத்தப்படும். இங்க நீங்க கவனிங்க, விசாரணைன்னா வளமையில் கோர்ட்டை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் எப்படி நடக்கும் என்பது. இந்த விசாரணை 1 to 1 நடக்க போகுது. அந்த இடத்துல பிரசன்ட் ஆகி இருக்கணும், நெதன்யாகு இருக்கணும். வாரத்தில் 3 முறை நடக்கும். ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்குது. ஆல்ரெடி ஒரு பாரிய யுத்தம் நடந்து வருகிறது இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையில. இந்த நேரத்தில் என்ன பண்றாங்கன்னு கேட்டா வாரத்தில் 3 நாள் 4 நாள் நீ யுத்தம் பண்ணு, ஃபுட்பால் விளையாடு, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. வாரத்தில் 3 நாள் கண்டிப்பாக கேஸுக்கு ஆஜராகிறணும். அதுவும் காலை 10 மணிலிருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் கோர்ட்ஸில் தான் நீ இருக்கணும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பான உத்தரவை இன்றைக்கு பிறப்பித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு இறுதியாக வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், துருக்கி காசாவுக்கு ஆதரவாக இருப்பதாக எப்பொழுதும் தன்னுடைய முகத்தை காட்டிக்கொள்கிறது. இஸ்ரேலுக்கு நாங்கள் எந்த பொருட்களையும் ஏற்றுமதி செய்ய மாட்டோம் என்று அறிக்கை விடுவதும், அடுத்த பக்கமாக இஸ்ரேலுக்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பதுமாக துருக்கியினுடைய நிலைப்பாடுகள் இருக்கிறது. குறிப்பாக அண்மையிலே எகிப்து பார்டர்ல ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டமும் எதற்காக நடத்தப்பட்டது என்று சொன்னால், துருக்கியினுடைய கப்பல் ஏன் இஸ்ரேலுக்கு செல்கிறது என்றுதான் அந்த ஆர்ப்பாட்டமே நடத்தப்பட்டது. இந்த நிலையில இன்றைக்கு ஒரு முக்கியமான ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது துருக்கிக்குள்ள. அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய வீடியோக்களை நமக்கு பிளே பண்ண முடியாவிட்டாலும் அந்த வீடியோக்களை நம்முடைய டெலிகிராம் சேனல்ல நம்ம போடுவோம், நீங்க பார்க்க முடியும். அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் வைக்கிற முக்கியமான கோரிக்கை என்னன்னா, நீங்கள் ஏன் நயவஞ்சகத்தனமாக நடக்கிறீர்கள்? காசாவோடு இருக்கிறோம் என்று சொல்கிறீர்கள், அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுத உதவிகள், இஸ்ரேலுக்கு தேவையான அனைத்தையுமே கொடுக்கிறீர்கள், இஸ்ரேலோடு நட்பு பாராட்டுகிறீர்கள், காசா மக்கள் தான் எங்களுக்கு தேவை என்று சொல்லுகிற அதே நேரம் சிரியாவினுடைய யுத்தத்திற்கும் பங்களிக்கிறீர்கள். என்ன நடக்கிறது? ஏன் இப்படி இரட்டை நிலை எடுக்கிறீர்கள் என்று அர்துகானுடைய அரசாங்கத்திற்கு எதிராக பொதுமக்கள் கிளர்ந்து எழும்பி ஆர்ப்பாட்டத்திலே குதித்திருக்கிறார்கள். இங்க ஒன்று மட்டும் தெரியுது. என்ன தெரியுதுன்னா, எத்தனை பேர் செத்தாலும் பிரச்சனை இல்லை, எத்தனை பேர் அழிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, நீ சக்தி உள்ளவனா, நான் பலம் வாய்ந்த நாடா என்பதுதான் இவர்களுக்குள் மிகப்பெரிய போட்டியாக இருக்கிறது. குறிப்பாக அரபுலகத்தினுடைய மிக பெரும் தாதாவாக, மிக பெரும் ஆட்சியாளனாக என்னிடம் இருந்த பலம் அதே பலத்தோடு எப்படி ஒட்டோமான் கலிஃபேட் எங்களிடத்தில் இருந்ததோ அதுபோன்று அனைத்து அரபுலகத்தையும் சேர்த்த மிக பெரும் தலைமையாக நாங்கள் மாற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது டர்க்கி என்பது தெரிகிறது. இதே நேரத்தில் அனைத்து அரபுலகத்திற்கும் நாங்கள் தலைமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறது சவுதி அரேபியா. அதே போன்று எங்களை தாண்டி யாரும் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறது ஈரான். இவர்களுடைய போட்டி அதிகாரத்திற்கு மத்தியிலே தட்டு தவிப்பதும் அழிந்து சாவதும் அப்பாவி பொதுமக்கள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. உலக வல்லாதிக்கத்துக்கு இடையிலே இவர்களுடைய வல்லாதிக்கத்திலும் இந்த அழிவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. திடீரென்று துருக்கி நடந்து கொள்ளுகிற இந்த முறைகள் இஸ்லாமிய உலகத்தில், அரபு உலகத்தில் மிகப்பெரிய பதட்டத்தையும் உண்டாக்கி இருக்கிறது. அதற்கு எதிராக தற்போது துருக்கியினுடைய மக்களே களத்திற்கு வந்திருப்பதையும் நாம் அவதானிக்க முடியும். வல்ல ரஹ்மான் மாத்திரம்தான் அத்தனை பேரையும் காப்பாற்ற வேண்டும். யுத்தங்கள் இல்லாமல், தீவிரவாதம் இல்லாமல், பயங்கரவாதம் இல்லாமல், பயங்கரவாதமற்ற, யுத்தங்களற்ற அமைதியான ஒரு பூமியாக இந்த பூமி மாற வேண்டும் என்பதுதான் அனைவருடைய பிரார்த்தனையாகவும் இருக்கிறது. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவி மக்களுக்காக குனூத்துன் நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடும், ஜனநாயக ரீதியாக அவர்களுக்காக குரல் எழுப்புவோமாக என்கிற உயரிய கோரிக்கைகளோடும் முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.